அன்பான ஃபேன்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம்ங்க. நம்ம சூர்யானா நடித்த கருப்பு திரைப்படம் வந்து திரையரங்குகளில் 300 கோடி கலெக்ஷன் கிட்ட நெருங்கி ஓடிட்டுருக்கு. ஸோ வந்து இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கருப்பு படத்தோட வெற்றிக்கான காரணம் அது என்னன்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மொதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவனோட படம் வந்த கேப்புங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா கடைசியாக ரெட்ரோ வந்தது, அது வந்து 1 இயர் கிட்ட ஆகுது. ஸோ அதனால் வந்து அந்த கேப் வந்து ரொம்ப ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு வெறியை வந்து க்ரியேட் பண்ணிச்சு. இல்லைடா இனிமேல் நம்ம சூர்யானா படம் பார்த்தே ஆகணும், வெறித்தனமாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனும் அந்த ஆர்வத்தோடு தான் காத்துருந்தாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய பலம் இந்த கருப்பு படத்துக்கு. ஸோ அது முக்கியமான காரணம் நான் சொல்லுவேன். 10வதுக்கு வந்து அந்த ரிலீஸ் வந்து மே 14 ஆக வேண்டியது, அது ஒரு நாள் தடையாயிட்டு மே 15 வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வெறியேற்றி விட்டுச்சு ஃபேன்ஸ்கிட்ட. ஸோ அது முக்கியமான மொதல் ரீசனு. 2வது ரீசன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்குங்க. சாய் அப்படிங்கிறோட மியூசிக்கு உண்மையிலே சொல்கிறேன், என்டையர் ஆல்பம் கருப்பு ஆல்பம் வந்து வேறு லெவலில் பிச்சிருந்தார். ஸோ இந்த படத்துக்கு முக்கியமான வெற்றிக்கு அதில் பாதிக்கு மேலே சாய் அப்படிங்கிறது தாங்க நான் க்ரெடிட்ஸ் கொடுப்பேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி இருந்தது அந்த மியூசிக்கு. நல்லா டான்ஸ் ஆடுற அளவுக்கு சூப்பராக போட்டிருந்தாப்புல, எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தார் அந்த மியூசிக்கில். ஸோ வந்து சாய் அப்படிங்கிற தவிர்க்க முடியாத ஒரு சக்தின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கருப்பு படத்துக்கு. ஸோ அது வந்து 2வது ரீசனு. 3வது ரீசன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் நம்பிக்கைங்க. கடவுள் நம்பிக்கை வந்து முக்கியமான ஒரு பங்கு இந்த கருப்பு படத்துக்கு. ஏன்னா ரொம்ப நாளாகவே தமிழ் சினிமாவில் இந்த கடவுள் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் வராமல் இருந்தது. ஸோ அது வந்து இப்போ வந்தது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து அந்த கடவுள் நம்பிக்கை சூர்யாவோடையும் ஆர்ஜே பாலாஜியோடையும் சேர்ந்ததுனால இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு படி மேலே நிற்கிது. ஸோ அது வந்து முக்கியமான ரீசன். ஏன்னா அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இந்த படத்தை நல்லா போய் அப்ரோச் பண்ணாங்க, அது ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அது வந்து 3வது ரீசன். 4வது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வைப் மெட்டீரியலுங்க அந்த படம். உண்மையிலே சொல்கிறேன், அதாவது இந்த சாமி வர்றதாகட்டும், ஏஞ்சி டான்ஸ் ஆடுறதாகட்டும், ஸோ இதெல்லாம் வந்து பக்கா தேட்டர் மெட்டீரியல். இதை வந்து நீங்கள் வந்து ஃபோனில் பார்த்தீங்கன்னா கூட யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஃபோனில் சப்போஸ் டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் படம், அப்படி சப்போஸ் படமே வந்துச்சுன்னா கூட அது யாரும் பார்க்க தோணாது. ஏன்னா பார்த்தாலும் அந்த வைப் இருக்காது, அது எதுக்கு பார்க்குறோன்ட்டுன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இது வந்து தேட்டரில் வந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு எல்லா ஆடியன்ஸுக்குமே தெரிஞ்சிச்சு. அதனால் அந்த வைப் மெட்டீரியலுக்காகவே எல்லாருமே ஸ்க்ரீனுக்கு தேட்டருக்கு வந்து பார்த்தாங்க. ஸோ அதனாலேயும் ஒரு கலெக்ஷன் நல்லா வரத்துக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இந்த கருப்பு படத்துக்கு இருக்குது. 5வது ரீசன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ரீசனுங்க. இந்த படத்தில் எந்த ஒரு ஆபாசமான காட்சியும் இல்லாமல் ஒரு நல்ல வழியில் எடுக்கப்பட்ட படமாக இருக்கும், ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த படத்துக்கு முக்கியமான ரீசனு. இது வந்து பக்காவாக ஃபேமிலி வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ அதனால தான் வந்து இந்த படத்தை எல்லாம் குடும்பமாக வந்து பார்த்தாங்க. ஸோ இது வந்து கருப்பு படத்துக்கு முக்கியமான ஒரு ரீசனு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுவும் சூர்யா ஒரு முன்னணி நடிகர், அவரை வச்சு இந்த மாதிரி படம் கொடுத்தது உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த கங்குவா ரெட்ரோ அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு பெருசாக லைக் பண்ணலைனாலும், பட் உண்மையிலே இது வந்து கதை வைஸ் லாஜிக் இல்லாமல் இருந்தாலும், பட் உண்மையிலே சொல்கிறாங்க இது வந்து பக்கா வைப் மெட்டீரியலுங்க இந்த படம். தேட்டரில் பார்க்க வேண்டிய உண்மையிலே வைப் மெட்டீரியல் தான் இந்த கருப்பு. ஸோ இதை வந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உண்மையிலே தேட்டர் ஃபுல்லாக வரதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆஸ் ஏ ஆடியன்ஸு, தமிழ் ஆடியன்ஸு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அன்பான ஃபேன்ஸ் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த படத்துக்கு. ஸோ இதே மாதிரி சூர்யா அண்ணா கூட எல்லாருமே இருப்பீங்கன்னு எல்லோரும் நம்புகிறாங்க. ஸோ கருப்பு இன்னும் மாபெரும் வெற்றி அடைஞ்சு தமிழ் சினிமா இன்னும் கொஞ்சம் மேலும் வர என்னுடைய வாழ்த்துக்களுங்க. நன்றி, வணக்கம்.